நீங்க உங்க கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆயில்ல வந்து ஒரு ஆயில் ஃபயர் வந்து எண்ணெயில வந்து திடீர்னு தீப்பிடிக்குது அப்படிங்கிறப்ப என்ன செய்வீங்க? ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் கேளுங்க. இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி சிறிய ஒரு எண்ணெய் தீ கூட ஆயில் ஃபயர் உண்டாகுது அப்படி பாத்திரத்துல ஆயில் ஃபயர் உண்டாகுதுன்னா கூட அது கூட ஒரு பெரிய கிச்சன் ஃபயரா உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் அப்படி அந்த ஆயில் ஃபயர் உண்டாச்சுன்னா அதுல தண்ணி மட்டும் ஊத்தவே ஊத்தாதீங்க. சப்போஸ் நீங்க தண்ணி ஊத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த தண்ணி வந்து அந்த ஹீட்ல வந்து நீராவி ஆகி அது டக்குன்னு தெறிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி தெறிக்கும் போது அந்த நெருப்போட சேர்ந்து தெறிக்கும் போது நியர்பை இருக்கிற இடங்கள்ல வந்து ஏதாவது எரியக்கூடிய பொருட்கள் வச்சிருந்தா உடனே அது ஃபயர் ஆக சான்சஸா இருக்கு. அப்படி ஃபயர் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டோட்டல் கிச்சனுமே ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இதுக்கெல்லாம் தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சேஃபா எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் அடுப்பை வந்து அமர்த்திருங்க. ரெண்டாவது, பாத்திரத்தை தூக்கணும் அப்படின்னு அவசரப்பட்டு தூக்கி எங்கிட்டாவது மூவ் பண்ண போனோம்னா அந்த ஃபயர் வந்து எங்கிட்டாவது ஸ்பெட் ஆகவோ வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்படி பாத்திரத்தை நகர்த்தாதீங்க. மூணாவது பாயிண்ட், பாத்திரத்து மேல ஏதாவது ஒரு மெட்டல் மூடி, ஒரு இரும்பு மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு மூடலாம். இல்லைன்னா ஈரத்துணி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஈரத்துணியை அது மேல போடலாம். அப்படி நாலாவது, அப்படி போட்ட மூடியவோ இல்ல துணிகளையோ எதையுமே போட்டுட்டு டக்குன்னு எடுக்காதீங்க ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அமைதியா இருங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த துணியவோ முடியவோ ஓப்பன் பண்ணணும். உடனே ஓப்பன் பண்ணா அது டக்குன்னு மறுபடியும் ஃபயர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால நியர்பைல வந்து ஏதாவது பேப்பர், உட்டு இந்த மாதிரி ஃபயர் ஆகக்கூடிய பொருட்கள், எரியக்கூடிய பொருட்களை வந்து என்னைக்குமே கிச்சன் எரியிற இடத்துக்கு நியர்பைல வைக்காதீங்க. இன்கேஸ் தீ வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நியர்பை யாரையாவது ஹெல்ப் கூப்பிடுங்க. கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெஸ்கியூ ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. ஃபயர் சர்வீஸோட நம்பர் 101. அப்படி இல்லை உங்களோட நியர்பை ஏரியாலே நியர்பை ஃபயர் ஸ்டேஷனை வந்து நம்ம ஆன்லைன்லேயே அடிச்சோம்னா வந்துடும். எது நியர்பை ஸ்டேஷனோ அங்கே உங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. கிச்சன் டோரை வந்து லாக் பண்ணிருங்க. வேணா மற்ற ரூம்ஸுக்கும் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டக்குன்னு கிச்சன் ரூமை லாக் பண்ணிட்டு ஹெல்ப் லைனுக்கு வந்து கால் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டும் தண்ணி மட்டும் ஆயில் ஃபயர்ல வந்து ஊத்தாதீங்க. நம்ம வந்து அந்த எரியிற நெருப்பை தடுக்கிறதுக்கு ஆக்சிஜனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் மூடியை வச்சு மூடுறதோ இல்லை துணியோ உபயோகப்படுத்துறோம். அப்படி நம்ம ப்ராப்பரா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணி அந்த நெருப்பை வந்து அணைக்கலாம். அப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளையும் நம்ம வீட்டையும் காப்பாற்றிக்கலாம். ஹேவ் எ சேஃப் டே மக்களே.